சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி திருப்பூர் போயிடலாம். எட்டு 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. எல்லாரும் வந்து கக்கா போய் வச்சிருந்தா என்ன பண்றதுல திங்க் பண்ண தெரியுமா? நமக்கு சொல்லுங்க. நான் தம்பி 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் கரெக்டா 9 மணிக்கு எந்திரி. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, ஈரோட்ல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனா வீட்டுக்கு 2வது டைம் தான் வந்திருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்க அதுலேயும் வந்து மினி விளாக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போலாம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புரியல. நானே எப்படி வாங்க நாங்கள் பிரைட்டாக இருப்போம். பார்த்தீங்கன்னா இது சின்ன இலக்கியா, பெரிய இலக்கியா. 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. 2 பேரும் ஒரே ஏஜ் தான். ஆனால் அண்ணன் கொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்தா தான் நமக்கு சோறுன்ட்டாங்க. அதனால வந்து அவங்க அந்த பக்கம் வந்து நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தம்பி தான் வாங்கிட்டு வந்தார். அவர் எனக்கு என்ன வேணும், என்னடா வேணும், என்ன வேணும்னு எனக்கு தெரியும். தம்பி தான். அவரு என்னை விட சின்னவராக தான் இருப்பாரு. இருந்தாலுமே நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அண்ணன் தான் பேசினேன். யார்கிட்ட பேசினாலும் அண்ணா தான். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் தான் உறவு முறையில் கண்டுபிடிக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிட்டாங்க. இந்த பக்கம் கோழி கறி தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சாச்சு. நான் சும்மா இந்த ரோபோ சங்கர் சொல்கிற மாதிரி கரண்டி இப்படி 2 திருப்பிட்டு நானும் வேலை பார்த்தேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி திருப்பூர் போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பாடி தாங்க செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ கேரளா போகிற ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டிருக்கேன். நான் அங்கேருந்து என்ன வரும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஏன்னா ரக்ஷுக்கு வந்து இன்னும் சரியாகலை. நேற்று அவங்களோட சிறப்பு எடுக்காமல் வந்துட்டாங்க. அங்கே வந்து இரும்பிகிட்டே இருந்தாங்க. செல்வி அக்கா வீட்டுக்கு போய் இரும்பிகிட்டே இருந்தாங்க. சுடுதண்ணி போட்டு கொடுத்தாங்க. இங்கேயும் இலக்கியா சுடுதண்ணி போட்டு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு இரும்பல் நிற்கலை. சரி, ஓகே. எங்கள் அண்ணன் ரொம்ப பிஸியாக வெளியில் இருக்கார். பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். அவர் எங்கள் அண்ணன் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பாப்பா ஃபங்க்ஷன் போதெல்லாம் அந்த ஃபோட்டோ நாங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது ராஜேஷ் அண்ணா ஒய்ஃபு அத்தை வரல. அத்தை ஃபோட்டோ எதுலையுமே ஷேர் பண்ணல, வரவே இல்லை. கேசவ சித்தப்பா வளகா ஃபங்க்ஷன் ஃபோட்டோ அதில் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க, பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் பார்த்துருப்போன ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் உங்கத்தைக்கு ஞாபகம் சின்ன பிள்ளைங்க இவ்வளோ இருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோலாம் இருக்கு என்கிட்ட. ஃபோட்டோ இருக்கு. இன்னும் ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அது இருந்த காட்டுங்க. இருக்கு. உங்கள்கிட்ட உன் மெயிலில் இருக்கு, என் மெயிலில் இருக்காது. சார்ஜ் எடுத்துக்க காட்டுறேன். அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அவங்க பார்க்கல. அவங்க எல்லாமே முழுக்க வீடியோவில் ரேண்டமாக என்னைக்காவது ஃபோன் பண்ணுவோம். எல்லா நாள்லாம் கூப்பிட மாட்டோம். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள்லாம் கூப்பிட மாட்டோம். ரொம்ப ரேண்டமாக அதிசயமாக ஃபோன் பண்ணுவோம். மழை வர அளவுக்கு நாங்கள் வந்து அதிசயம். இப்போ நீ இன்னைக்கு ஸ்டே பண்ணாதான் நைட்டு மழை வந்துச்சு. அது உண்மைதான். தங்கவே மாட்டோம். தங்குறது எங்கன்னா கேரளாவில் மட்டும்தான். எங்கேயுமே தங்க மாட்டேங்குது. வதங்கிருச்சு. நான் இதுலேயே வெயிட்டா குக்கறேன். மண்டை ஃபுல்லாக குப்பையா எடுத்துட்டேன். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. வெங்காயத்தூ சருவு அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க வரணும். வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோடனே நேரத்தை வந்து திருப்பி வரணும். சரியா? அங்கே 2 நாள் இருந்துட்டு அப்புறம் திரும்ப இங்கே வந்துடலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்க 2 நாள் என்னையாட்டுமே
பாத்தியா நம்ம 2 பேரும் ஒண்ணாவே இருக்கோமா, ஒரே மாதிரியே இருக்கோமா. அவளுக்கு இப்பதான் அதை கெஸ் பண்ணிருக்கா. இந்த வந்தா நாங்க அவங்க இழுத்துட்டு வருவோம். வாங்க தாராளமா வாங்க. ஆமா ஆமா இங்கே போவாங்க. போவாங்க வெள்ளிக்கிங்க ரொம்ப நாங்க வந்து போவோம். செத்துட்டாங்க. தங்க நீங்களும் சரிங்களா? அப்பாவுக்கு கால் ரெடி ஆகி வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே வந்துருங்க. அப்பா லைனு கிளம்பிட்டாருன்னா அப்புறமா பிடிக்கவே முடியாது. அப்புறம் திருப்பூர் கூட்டிகிட்டே வர மாட்டாரு. அப்புறம் அப்பா ஏமாத்திடுவாரு. சரியா? எங்களுக்கு கால் கொஞ்சம் ரெடி ஆகும். அங்க எங்க கால் ரெடி ஆயிடும். திருப்பூர் போறோம்னா இப்பவே கால் ரெடி. நீங்க உங்க அது திருப்பூர் என்னங்க? திருப்பூர் அவர் வந்து உங்களை அனுப்புற மாதிரி இல்ல. போயிட்டு நீங்க அது வரைக்கும் போய் திருப்பி வர போறீங்க, திரும்பி வர போறீங்க, அதை எதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் நேத்துல இருந்து அனுப்புற ஐடியால இல்ல. அது ஏறிடும். அப்படியே நம்ம வந்துட்டு மெதுவா அங்கே போறீங்க. கலை கூட்டது சனிக்கிழமை அன்னைக்கு போன வாரம் நாங்க டிமார்ட் போற வரைக்குமே மழை வந்து பேங்க்ல எடுத்துட்டு அங்க போயிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வைக்கிற மழை ஆலங்கட்டி சும்மா வெளுத்து வாங்குது. வண்டிக்கு அரை வண்டிக்கு தண்ணி. ஆமா எங்க ஒரு இடத்துல அந்த தென்னமலை மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஆட்டோ நான் 4 வீலர் ஆட்டோ வேணும்னு அந்த தண்ணி விட்டு ஏற்றி இவங்க எல்லாத்தையும் நடந்துட்டோம். 3 வண்டி நாங்க முன்னாடி ஒரு பைக்கு நடுவில் நானும் எனக்கு பின்னாடி ஒரு தாத்தா டிவி ஃபுல்லாக நடத்தி விட்டாங்க. அம்மா சொல்ற பேசுல கேட்கணும் சரியா? ஏய் வாட்டர் பாட்டில் எங்க? இரு வாட்டர் பாட்டில் எங்க? தண்ணி குடிச்சிட்டியா? சாப்பிடணும் அப்படியா? நீங்களும் பார்த்து பார்த்துரும் வீடியோ இதுக்கு வீடியோ எனக்கு நேற்று நம்ம வந்து கிளம்பணும் ஈவினிங்கு. ஆனால் வந்து வெளியில் போனோடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் ஃபுல்லாக இருண்டுட்டு வந்தனால அண்ணா மழை வந்துடும் பாப்பா போகாதீங்க அப்படின்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:48 தெரியுதா என்னன்னு தெரியல. 4:48 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. நான் ரெடி ஆகிட்டேன். ரக்ஷு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்ட மீன்ஸ் இன்னும் குளிக்கலாம் இல்லை, அப்படியே முகம் மட்டும் கழுவிட்டு வாஷ் ப்ரெஷ்ஷு கையில் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ரக்ஷு வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் வந்து போகணும் 10 மணிக்கு. அதனால் போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு கிளம்பிக்கலான்ட்டு. தூக்கம் நல்லா ஜோராக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்துட்டு போக போக பார்க்கல என்ன கண்டிஷனில் இருக்கோன்ட்டு. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு அதனால் கீழே 4 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம். சரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஏம்மா நைட்டு கிளம்பி காலையில் வரையாமா? அப்புறம் மழை வரும், அப்புறம் உட்காந்து ஓப்பன் த டோர். வேலை உள்ளார வந்து கக்கா போய் வச்சிருந்தா என்ன பண்றதுல திங்க் பண்ண தெரியுமா? நமக்கு மட்டும்தான் வினோதமா யோசிக்க தோணும். எப்படி எப்படி அம்மாடி காலிங் பில் எழுத்துங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே வரட்டும். உள்ள மாட்டு என்னமோ பண்ணி வச்சுட்டானுங்கடா. மழை வந்துச்சுப்பா. மாட்டு கிழிச்சு வச்சுட்டானுங்க குந்தானிங்க. மழை வர்றது பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. செருப்பு கட்டுடு. இந்த செருப்பு வாங்கதான் பெட்ரூம் கடைசி யார் போனது? என் ஃபேன் ஓடுதா? லைட் எரியுது. என்ன மணி 7:10? வாட்சே நின்று போச்சா? ஆமா 7:10 ஆயிடுச்சு. ஆமா மாமா கால் பண்ணி சொல்லிடு. அடியே கொழுப்படுத்துதுங்களா? நான் தான் கழட்டி விட்டேன். என்ன சொல்லுங்க. நாங்கள் மட்டும்தான் வந்து ஒரே ட்ரெஸ்ஸை 3 நாளாக போடுவோம். கரெக்டா? பிச்சை கணக்கா கணக்கா நான் அங்கே போய் அப்பப்போ மாற்றிக்கிட்டோம்.
வந்தாச்சு வீட்டுக்கு கரெக்டாக 7 மணி வீட்டுக்கு வந்தாச்சு. 7:01 வந்தாச்சு. அதுவும் அந்த பால் சொசைட்டியில் நிற்கணும்னா கரெக்டாக 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்போம். 2 பால் சொசைட்டியில் நின்னோம்ல, பரவாயில்ல, ஓகே, சேஃபாக வந்தாச்சு. மேடம் காலேஜ் இருக்குது, அவங்க கிளம்பி போட்டோம், நிறு தூங்க போகிறாங்க. கவிதா வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வேத அடிச்சுட்டு கவிதா அடுத்த வேலையை செய்யணும். சிரிக்காதடி. கவிதா தூங்கி எழுந்திரிச்சிட்டு 10 மணிக்கு செஞ்சால் போதும். உங்கள் அக்கா கொண்டு போய் யார் விடுவாப்பா? சரி, கொண்டு போய் விட்டுவா. கொண்டு போய் விட்டுவா. உங்கள் அக்கா கொண்டு போய் யார் விடுவான்னு? உங்கள் அக்கா கொண்டு போய் விடணும், குளிக்கணும். ஆமாம், விளக்கலையா நீ இன்னும்? நாங்களாம் விளக்கிட்ட கையில். அப்போ நாங்களும் விளக்கிட்டோம். இருந்தாலும் 2 நாள் கையில் தானே விளக்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சு தான் விளக்குவேன். இப்பெல்லாம் என்னால் விளக்க முடியாது. நீ தூங்காம இரு. உன்னை யாருப்பா கேள்வி கேட்க போறா சொல்லு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சிறப்பு, சூப்பர். சிறப்பா? என்ன சிறப்பு? நல்லா இருந்துச்சு. உன் பிள்ளைய சிறப்பு குடிக்க சொல்லு. உண்மையாலுமே நேற்று வந்து ஃபுல்லாக நேற்றுன்னு இல்லை, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அங்கே வந்து 3:30 மணிக்கு போனோம். என்ன கிழமை? வியாழக்கிழமை 3:30 மணிக்கு போனோம். இப்போதே கொஞ்சம் ஊத்துறாத குடி, அப்புறம் நான் நிறைய எல்லாம் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் தம்பி 8 மணிக்கு எந்திரிக்கிறவன், கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிக்கிறவன், 9 மணிக்கு எந்திரிக்கிறவன், நைட்டு தூங்கும் போது கூட யோசிச்சுட்டே எந்திருப்பேன் போல, அத்தை வீடு கிளம்பிடுவாங்கன்னு. அதை எந்திரிச்சு வந்து நிற்கிறிய. ஆமா, நீ திருப்பூர் வந்துருன்னு சொல்லிடணும். டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா கூட்டிட்டு வந்துடலாம், அவளுக்கு தான் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அதனால வந்தாச்சு. அவ இன்னும் 2 நாளில் ஒரு நாள் செல்வி அக்கா வீட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செல்வி அக்கா வீட்டில் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். எப்படியே சூப்பராக சிறப்பாக போயிட்டு வந்தாச்சு. உங்களோட கருத்து கணிப்புகள்? தூக்கம் எனக்கு இப்போ. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.